வணக்கம். செல்வகுமாரின் ஜனவரி மாத மழைப்பொழிவு நிகழ்வுகள் ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலிலே தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இருவேறு காற்று சுழற்சிகள். கிழக்கு புறம் ஒரு காற்று சுழற்சி நெருங்கி கொண்டிருக்கிறது. இலங்கையில் தென்கிழக்கு தெற்கு புறத்தில் ஒரு காற்று சுழற்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இலங்கையின் தெற்கு புறம் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்த்தாலும் கட்டுப்பாட்டு அமைப்பாக தமிழ்நாட்டில் ஏற்றும் அமைப்பு என்பது இலங்கையின் கிழக்கு புறம் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த காற்று சுழற்சி பொங்கல் தினம் மற்றும் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் தினம் வரைக்கும் 2 காற்று சுழற்சிகளும் இணைந்து மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்ட கரையை ஒட்டி கடற்பகுதியில் மழை தொடங்கிவிட்டது. டெல்டா மாவட்டங்களிலேயும் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் மழை தொடங்கி இருக்கிறது. வட இலங்கையில் மழை, ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கு அப்பால் கரையை ஒட்டி கடற்பகுதியில் மழை தொடங்கி இருக்கிறது. அங்கே ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் முதல் சென்னை வரைக்கும் இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் மழை கடலில் தொடங்கிவிட்டது. காலை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தரைப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவு தொடங்கிவிடும். காலை 10-11 மணி மதிய நேரத்தில் எல்லாம் விட்டு விட்டு மழை இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும். கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மெல்ல முன்னேறி மாலை இரவுக்குள் கண்டிப்பாக கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு 12ஆம் தேதி ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை எட்டிய பிறகு நாளை பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும். நாளை போகி பண்டிகை தினமாம் ஜனவரி 13ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. ஆனால் ஒதுக்கி ஆங்காங்கே தான் பொழியும். கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடலோரமும் உள்ளே அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மலை பகுதிகளுக்கும் நல்ல மழை தரும். இந்த சுற்றின் மழை வரக்கூடிய 16ஆம் தேதி வரை இருக்கிறது. 12, 13 முதல் சுழற்சியாலும் 14, 15, 16 இரண்டாவது சுழற்சியாலும், அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய சுழற்சி இலங்கை மீது அமைந்து பிறகு அதுவும் தென் மேற்காக நகர இருக்கிறது. ஆகையின் காரணமாக பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு உண்டு. பொங்கல் பண்டிகையில் இடையிடையே குறுக்கீடுகள் மழைப்பொழிவுகள் குறுக்கீடுகள் இருக்கும். 14, 15 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது. 14, 15 பொங்கல் மாட்டுப் பொங்கல் தினத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழை பொழிந்து விடாது. ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 14, 15 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது. அங்கேயும் ஒதுக்கித்தான். அடுத்தபடியாக 16ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிகிறது. 16ஆம் தேதி வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு டெல்டாவிற்கு கூட பெரிதாக தெரியவில்லை. ஆனால் 16ஆம் தேதி மழைப்பொழிவு இடைவெளி கொடுக்கலாம். 16ஆம் தேதி மழைப்பொழிவு இருந்தால் இருக்கும் மாவட்டங்களில் மட்டும் அடுத்த நாள் 17ஆம் தேதி இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள், உலர்த்திடுங்கள், எல்லா பணியுமே செய்திடுங்கள். 16ஆம் தேதி மழை இடைவெளி கொடுத்தால் 16ஆம் தேதி இடைவெளி அறுவடை செய்திடுங்கள். அல்லது 17ஆம் தேதி கண்டிப்பாக இடைவெளி கொடுக்கும். 17ஆம் தேதியும் 18ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் அறுவடை செய்யலாம். அடுத்த நிகழ்வு 18ஆம் தேதி மாலை மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வானது கண்டிப்பாக இலங்கை தரை ஏறி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஒரு காற்று சுழற்சியாக, அதாவது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக 18ஆம் தேதி மாலை இரவோ அல்லது 18ஆம் தேதி நள்ளிரவோ 19, 20 2 நாளும் கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. 19, 20 அந்த நிகழ்வு திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட கிருஷ்ணகிரி வரைக்கும், ஆந்திர கர்நாடக தருமபுரி வரைக்கும், ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வும் கொடுக்கும் என்று தெரிகிறது. ஆகவே வரக்கூடிய 16க்கு அப்புறம் 17 ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும். அந்த 17 இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 18 முற்பகல் இடைவெளியையும் பயன்படுத்தி கொள்ளலாம். 18ஆம் தேதி மாலையிலிருந்து தொடங்கும் மழை 21ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும்.
விட்டு விட்டு மழைப்பொழிவை கொடுத்தாலும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழைப்பொழிவோட அளவு இருக்கும். 22ஆம் தேதி கூட தென் மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு இருக்கிறது. 22ஆம் தேதி இடைவெளி கொடுத்தால் இடைவெளி அறுவடை செய்யலாம். இப்போ எல்லோருமே அறுவடைக்காக காத்திருக்கிறார்கள். சிலருக்கு முதிர்ந்து விட்டது, மழை இடைவெளி கொடுக்கவில்லை, குழப்பிக் கொண்டிருக்கிறது, தூறல் காணப்படுகிறது. சிலருக்கு இன்னும் முதிரவில்லை, அடுத்து இடைவெளி கிடைக்குமா என்கின்ற ஏக்கம் பலருக்கு. கண்டிப்பாக இந்த மாத இறுதி மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளில் அறுவடை வரும். அந்த நாளில் கூட நிகழ்வு இருக்கிறது. இந்த மாத இறுதியில் 26ஆம் தேதிக்கு பிறகு 27, 28, 29, 30ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு, அதுவும் தமிழ்நாட்டின் ஊடாக செயலிழந்து கீழடுக்கு சுழற்சியாகவோ அல்லது மேலடுக்கு சுழற்சியாகவோ மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாத இறுதி நிகழ்வும் நல்ல மழை பொழிவை தரும். இப்படி இந்த மாத இறுதி வரை 3 நிகழ்வுகள், நிகழ்விற்கு தலா 3 நாள் குறைந்தபட்சம் நல்ல மழை பொழிவை தரும். அதன் அடிப்படையில் 12, 13, 14, 15, 19, 20, 21, 27, 28, 29 ஆகிய 3 சுற்றுக்கள். ஒரு முதல் சுற்றில் மட்டும் 2 நிகழ்வுகள், மீத 2ம் தலா ஒரு நிகழ்வு. கடைசி 2 நிகழ்வும் ஊடுருவி, அதாவது மேற்கு நோக்கி வளிமண்டலத்தில் பயணிக்கும். அதனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. ஜனவரி மாத இறுதி வரை மழை இருக்கிறது. இடைவெளியும் இருக்கும், குளிரும் இருக்கும், பனிப்பொழிவும் இருக்கும், மழையும் இருக்கும். எல்லாம் இணைந்த வானிலையாக இந்த ஜனவரி இறுதி வரை தொடரும் என்பதில் மாற்றமில்லை. மேலும் பிப்ரவரி மாதத்திலேயும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. இதில் எதற்காக அறிவிக்கிறேன் என்றால், செங்கல் சூளை பணிகள் இருக்கும், உப்பள பணிகள் இருக்கும், பல்வேறு பணிகள் இருக்கும். இப்போ பூச்சி விரட்டு அடித்தலுக்கு இன்றைக்கு உகந்த நாள் அல்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வானம் தெளிவாக இருப்பது போல் ஒரு சில இடங்களில் கொடுத்தாலும் மதிய மாலை மழை உண்டு. பூச்சி விரட்டு அடிக்கிறது அடுத்த உகந்த நாள்னால் அது 17ஆம் தேதியாக தான் தெரியுது. 17ஆம் தேதி. அதற்கு முன் இடைவெளி கொடுத்தால் 4-5 மணி நேரம் இடைவெளி கொடுக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் 17ஆம் தேதி ஒரு இடைவெளி இருக்கும். அதில் நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம், எல்லா பணியுமே செய்யலாம். அதே போல் பிப்ரவரி மாதத்திலையும் நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது கண்டிப்பாக. ஆக அடுத்தடுத்த நிகழ்வு இப்போ ஜனவரியிலேயே நம்ம 4 நிகழ்வு 3 சுற்று மழைப்பொழிவை கொடுப்பது போல் பிப்ரவரி 15 வரைக்கும் மேலும் 2 நிகழ்வுகள் தெரிகிறது. அது கண்டிப்பாக லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுத்தாலும் அது பல்வேறு, அதாவது செங்கல் சூளை பணி மற்றும் உப்பள பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும். ஆனால் நீங்கள் உப்பு பாத்தியை சீர் செய்யலாம். ஆனால் வானிலை அறிந்து உப்பு உற்பத்தியை தொடக்கணும். ஏப்ரல்லையும் மேலையும் வலுவான மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் உப்பு உற்பத்தியை பணியை தொடங்காமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் தொடங்கினால் மழை இடையூறு கொடுக்கும். ஆனால் இடைவெளி கெடுக்கும் நேரத்தில் நீங்கள் பணி செய்யலாம் என்று நான் யோசனையாக வழங்குகிறேன். இடைவெளியும் இருக்கும், வெயிலும் இருக்கும். ஆனால் இப்போ ஏப்ரல் மேயில் தலா ஒரு நிகழ்வு இருக்கும். நிகழ்வுக்கு 4 நாள் நிச்சயமாக மழை இருக்கும். அந்த 4 நாளில் உப்பு பாத்தி கொஞ்சம் சேதப்படலாம் அந்த மழையினால். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அந்த 26 நாளில் நீங்கள் உற்பத்தி செய்யலாம். ஆனால் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அதற்கான, அதாவது முதலீடுகள் போன்றவற்றால் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் மேலே கோடை மழை வலுவாக இருக்கிறது. பிப்ரவரியில் கூட காற்று சுழற்சி மழைப்பொழிவுகள் இருக்கிறது. இவையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும். தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல், அதுவும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. இவையெல்லாம் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். நன்றி.